வணக்கம். இன்றைக்கி பருப்பு தேங்காய் தட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி மாவு, ஊற வச்ச கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், தேங்காய் துருவின தேங்காய் 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் நைஸாக நறுக்குனது 2, இதுதான் இதுக்கு காரத்துக்கு. பட்டர் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன். இவ்வளோதாம்மா தேவையான பொருள். கறி பாத்திரம் எடுத்து அதில் இதை போட்டுக்கோங்க, மாவை. அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுருங்க, அப்புறம் தேங்காவை போட்டுருங்க, அப்புறம் உப்பை போட்டுங்க, இந்த பச்சை மிளகாவை போட்டுருங்க, பட்டர் போட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். அதை தட்டினா அழகாக தட்டை வரணும், உடையாமல் அந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. நான் பிசைஞ்சு இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிவிடுங்க. நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 200 எண்ணெய் ஊற்றிக்குங்க. அவங்கவுங்க சமைக்கிற எண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்கிறதுக்கு வேணுமோ அந்த எண்ணெயை போட்டுக்கோங்க. இது காயட்டும். இது காயத்துக்குள்ளே இந்த மாவு நம்ம பிசைஞ்சோம் இல்லையா, தட்டையாக தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் காட்டின பொருளெல்லாம் மொத்தமாக போட்டுட்டு இந்த மாதிரி இது பாருங்கள், இந்த மாதிரி மாவை இப்படி பிடிச்சா அழகாக ரவுண்டாக வரணும். தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வரும் பாருங்களேன். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தால் தண்ணி பட்டர் எல்லாம் பதமாக கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வேண்டான்றவங்க மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். பட் இதோட டேஸ்ட் வேறையாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டால் அதுவும் டேஸ்ட் வேறையாக இருக்கும். உங்களுக்கு என்ன விருப்பமோ, இப்போ சின்ன பிள்ளைங்க கொடுக்குறவங்க பச்சை மிளகாய் வாயில் கடிபடுனா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதை நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எங்கள் வீட்டில் இருந்தார், கண்ணன்ட்டு. அவர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அதுலேருந்து நான் இது மாதிரி தான் செஞ்சுட்டு ஒரு நல்லா டேஸ்ட்டாக போகிறப்பறம் நல்லா வரும். பாருங்கள், இதை ஒரு வாழை இலையில், இப்போ பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா வரும். பட்டு இப்போ அது பிளாஸ்டிக் வேண்டான்றதால நான் வாழை இலையில் பண்ணுறேன். மாவு நல்லா வந்திருக்கு. தட்டிட்டு அதுலேருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எடுக்கிறதுக்கு வர மாதிரி அழகாக தட்டிக்கிங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சுமா, கொஞ்சம் மிதமான தீயில் தான் வைக்கணும். இது பாருங்கள், தட்டினது இந்த இலையிலேருந்து மெலிசாக தட்டி இந்த போட்டிருக்கேன். உடையவே இல்லை, நல்லா வருது. நான் சொன்ன அளவில் போட்டிங்க எல்லாமே கரெக்டாக தட்டுறதுக்கு வரும், உடையாது. இதை பாருங்கள், இப்படி எடுத்தோன்னே இப்படி வருது பாருங்கள் அழகாக. இது ரொம்ப செவக்கக்கூடாதுமா, இதில் மற்ற இதுவும் போடாததால் செவக்கக்கூடாது. எண்ணெய் தடவிக்கிட்டு தட்டுங்க. செவக்கம் விடக்கூடாது. தேங்காய் போட்டுக்கிறதால செவக்காமல் எடுத்தால் தான் ருசியாக இருக்கும். திருப்பி விட்டு பொறுமையாக செய்யுங்க, உடையாமல். இது நல்லா அழகாக ரவுண்டாக வரணுன்றவங்க இது பாருங்கள், வாழையில் தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு இப்படி அழகாக அப்படி போட்டிங்கனாக்கா இந்த பாருங்கள் ரவுண்டாக அழகாக வந்துடுச்சு. சுற்றி இருக்க மாவை எடுத்துருங்க. மற்றபடி அப்படியே நம்ம தட்டி இப்படி போட்டோம்னாலே நல்லா வந்துடும். தட்டினீங்கன்னா தட்டு இந்த சக்கரை எடுத்து பாருங்கள், பபிள்ஸ் வர்றதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது ஆறட்டும். அப்படியே எடுத்து டப்பாவில் போட்டு மூடிட்டிங்கனாக்கா நல்லா 1 மாதம் கூட கிடையாது, வச்சு சாப்பிடலாம். நீங்கள் தேங்காய் போட்டிருக்கேன்னு நினைக்கலாம், பட் இது எண்ணெயிலே வெந்துடுறதால கிடையாது, வாசனை வராது. இந்த பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த கலரில் தான் வரும். நீங்கள் ரொம்ப சிவக்க விடாதீங்க, இப்படி தான் இருக்கும். தட்டை செஞ்சு முடிச்சாச்சு. இது பாருங்கள், நம்ம ரவுண்டாக கட் பண்ண தட்டை ரவுண்டாக அழகாக எப்படி வந்துருக்குன்னு. செவக்கலை. இது பாருங்கள், உடைச்சா அப்படி உடையுது பார்த்தீங்களா. முறுமுறுன்னு தேங்காயோட டேஸ்ட்டு, ஊற வச்ச கடலைப்பருப்போட முறுமுறுப்பு, பச்சை மிளகாவோட காரம் எல்லாம் கரெக்டாக நல்லா வந்துருக்கு. இதே அளவில் நீங்கள் போட்டு செஞ்சால் உங்களுக்கு நல்லா வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட விமர்சனத்தை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன்.